வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். மார்க்கெட் போயிட்டு காய்கறி பழம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் அடுக்கும்போது வெங்காயமா வெளியில் வை, கேரட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை, பூண்டா வெளியில் வை, பீன்ஸா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை, இது மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு மிஞ்சினது முட்டை தான். இப்போ இது எங்கே வைக்கிறது? எங்கே இடம் இருக்க வைக்க வேண்டியதான். ஏன்னா பாதி பேர் வெளியில் வச்சுருப்பாங்க, பாதி பேர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் முட்டையோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வெளியில் வச்சா நல்லதா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா நல்லதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முட்டையோட பகுதிகள் என்ன? வெள்ளைக்கரு எக் ஒயிட் ஆல்புமின் அப்படிமோ, மஞ்சக்கருவை யோக் அப்படிமோ. இதை தவிர எதுவுமே இல்லாத ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அது பேர் ஏர் செல். இது எல்லாத்தையும் முட்டை ஓடு கவர் பண்ணியிருக்கோம். முட்டை நாளாக இது எல்லாத்துலேயும் மாற்றங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு முட்டையில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் லாஸ் ஆகிறதுனால வெள்ளைக்கருவோட திக்னஸ் கம்மியாயிடும், அதே மாதிரி ஸ்ட்ரக்சரும் வீக் ஆகிடும். மஞ்சக்கருவில் இருக்கிற அயனும் வெள்ளைக்கருவில் இருக்கிற சல்ஃபரும் ரியாக்ட் ஆகிறதுனால அந்த மஞ்சள் நிறமே கம்மியாயிட்டே வரும். அதே சமயம் முட்டையோட pH அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அது அமிலத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஃப்ரெஷ்ஷான முட்டையோட வெள்ளைக்கருவோட pH வந்து 7.7, மஞ்சக்கருவோட pH 6. இது நாளாக 9 வரையும் தொடலாம். எம்டி ஸ்பேஸ், அதாவது ஏர் செல் அப்படிங்கிறமே, அதோடைய சைஸ் அதிகமாகிடும். இதனால் நாளாக முட்டையோட குவாலிட்டியே கம்மியாயிடுது, டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் மாறிடுது. திக்காக இருக்கிற வெள்ளைக்கரு தின்னாயிடுது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மஞ்சக்கரு ஃப்ரெஜைலாக உடையிற தன்மைக்கு போயிடுது. இரண்டாவது, நாளாக முட்டை ஓடுக்கு மேலே இருக்கிற பாக்டீரியா அதிகமாகும், முட்டை உள்ளேயும் நுழைய பார்க்கும். குறிப்பாக சொல்லப்போனால் சால்மோனெல்லா அப்படிங்கிற உடல் உபாதைகளை தரக்கூடிய பாக்டீரியா அதிகமாகும். இந்த ரெண்டு மாற்றங்களும், அதாவது முட்டையோட குவாலிட்டி கம்மியாகிறதும் சரி, அதிகமாக பாக்டீரியா வளர்கிறதும் சரி, முட்டை நாளாக கண்டிப்பாக நடக்கும். அது வெளியில் இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் சரி. ஆனால் வெளியில் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே, அதாவது 2 நாளுக்கு பிறகு வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 3-5 வாரங்கள் எடுக்கும் இந்த மாற்றங்கள் நடக்க. எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமே 2 நாளைக்குள்ளே யூஸ் பண்ண போகிறீங்களா, வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். 2 நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண போகிறீங்களா, ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுவும் 3-5 வாரங்கள் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வச்சா என்ன தான் ஆகும்? முட்டையோட குவாலிட்டி, டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாம் மாறிடும். ஆனால் ஊட்டச்சத்து, நியூட்ரிஷனல் வேல்யூ மாறாது. இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த முட்டை ஃப்ரெஷ்ஷான முட்டையா ஓல்டு முட்டையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஃப்ளோ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த முட்டையை தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிங்க் ஆகி, அதாவது மூழ்கி அரிசாண்டலாக நின்றுச்சு அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷான முட்டை. அரிசாண்டலாக இல்லாமல் வேர்ட்டிக்கலாக நின்றுச்சு அப்படின்னா அது 2 வாரம் ஓல்டு முட்டை. அதே சமயம் சிங்க் ஆகாமல், அது மூழ்காமல் மிதக்க ஆரம்பிச்சது அப்படின்னா 3 வாரத்திற்கு மேலே ஆன முட்டை அப்படிங்கிற அர்த்தம். ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா, இந்த முட்டை நாளாக அது உள்ளே இருக்கிற எம்டி ஸ்பேஸான, அதாவது ஏர் செல்லோட சைஸ் அதிகமாக தான் இந்த மாற்றம் நடக்குது. ஆனால் மிதக்கும் முட்டை, கெட்டுப்போன முட்டை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நாற்றம் அடிக்கக்கூடிய முட்டை மட்டும்தான் கெட்டுப்போன முட்டை. இது நாளான முட்டை அப்படிங்கிறத தான் அர்த்தம். ஸோ முட்டையை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் 4-7 டிகிரிக்குள்ளே 3-5 வாரம் வரையும் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் முட்டையை வைக்கும்போது கூர்மையான பகுதி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் ஏர் செல்லும் சரி யோக்கும் சரி ஸ்டேபிளாக இருக்கும். கழுவி ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா கழுவும் போது முட்டை ஓடு மேலே இருக்கிற கியூட்டிக்கிள் ரிமூவ் ஆகி ஈஸியாக பாக்டீரியா உள்ளே நுழையும். எப்போ சமைக்கிறீங்களோ அப்போ கழுவி யூஸ் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை முறைக்கும் உணவு முறைக்கும் புரோட்டீன் அதிகமாகவே தேவைப்படுது. முட்டை அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு. அதை நல்ல குவாலிட்டியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிடணும் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.